நேத்து அரோராக்கும், சாண்ட்ராக்கும் ஒரு லெங்தி கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதுல வந்து அரோரா வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த இந்த வீட்டு என்வைரன்மென்ட்டே ரொம்ப ஹாஸ்டைலா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கே. எல்லாரோட ஃபேஸ் பார்க்கவே பயமா இருக்கு. யாரையாச்சும் நம்பலாமான்னு நெனைக்கும்போது, அவங்கள பத்தி தப்பா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு. அப்சரா யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நீங்க பயமுறுத்துனனால தான் அவர் எடுத்துட்டாருன்னா, இல்ல நீங்க சிரிச்சீங்கன்னா சம்திங் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது சொன்னதுல வந்துட்டு அரோரா ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கானா வினோத் வின் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். அவருக்கு அந்த 50 லட்சம் ரூபாய் போயிருந்தா, அது வந்து பாக்யாக்கு, பிரக்யாக்கும், ஸ்ரேயஸ்க்கும் போயிருக்கும். எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தான். நான் அவர் மேல எவ்வளோதான் மாற்று கருத்து வச்சாலும், அவர் மேல எவ்வளோ விமர்சனங்கள் எடுத்து வச்சாலும், என்னைக்குமே அவர் என்னோட வினுக்குட்டி தான். அவர் வின் பண்ணியிருந்தா நான் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பேன். அந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே க்ளோஸு. நான் பிலீவ் பண்ணேங்க அவர் எடுப்பாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எடுப்பாருன்னு சொல்றது பெட்டிய சொல்றாங்களா? இல்லைன்னா அவரோட 50 லேக்ஸ் அந்த டைட்டில் எடுப்பாருன்னு சொல்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அவங்க இவ்வளோ தான் சொல்றாங்க. நான் பிலீவ் பண்ணேன் அவங்க எடுப்பாங்கன்னு. எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து மிட் வீக்ல போவேனா, இல்ல நெக்ஸ்ட் வீக் போவேனா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் போறப்போ கண்டிப்பா ஒரு ராஜா மாதிரி போணும். ஏன்னா எனக்கு கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நான் போறப்போ நல்லா அந்த கவுன் போட்டு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அந்த கவுன் போட்டு ஃபைனல்ஸ்ல நிக்கணும் அப்படிங்கிறது. அத தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லான எக்ஸிட்டோட இந்த பிக் பாஸ் வீட்ட விட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. உண்மையிலேயே ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேக்கா பண்ணல. ரொம்ப ஒரு எல்டர் சிஸ்டர் மாரி நிஜமாவே ஒரு கேரோட வந்துட்டு அரோராக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த வீட்ல வந்து நீ இருந்து சர்வைவ் பண்ண பழகி தான் ஆகணும். எப்படியும் ஒரு 10 நாள்னா கண்ண மூடி தள்ளி விட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இருந்தாச்சு. இப்படி எல்லாருமே எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. அது எல்லாமே பார்ட் ஆஃப் த கேம் தான். அதெல்லாமே நம்ம டைஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தள்ளி விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு வந்து சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.